ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரி அப்படி ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மிக தவறான ஒரு செயலை அவரே செஞ்சிருக்காரு. வேற யாரும் செஞ்சா கூட பரவாயில்ல. 2ஆம் தேதி கார் மூலமாக சென்னை நோக்கி வருகிறார். எதுக்கு வரான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைவ சித்தாந்த மாநாடு சென்னையில அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. மிக அதிவேகமாக வண்டியை ஓட்டி என்ன பண்றாங்கன்னா, ரோட கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணும்போது ஒரு ஷிஃப்ட் டிசைர் வண்டி வருது. ஆன் ரோட்ல வந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் கிராஸ் பண்றாங்க. நிறுத்தி நிதானமாக போயிருக்கலாம். பட் ஆனால் திடீர்னு அப்படியே ரேஸில் வர மாதிரி இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது லைட்டாக தான் உரசல் ஏற்படும். பெரிய ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷனாக இருந்தாருன்னா ஆதினம் பெல்ட்டே அடிச்சிருப்பாப்புல. அந்த சைவ சித்தாந்த மாநாடு அந்த சமயத்திலே இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு கேட்டால், நான் இங்கே இருப்பதே இறைவனர்களால் தான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விபத்தில் என்னை காலி பண்ணுறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. இவர் பயங்கரமாக சொல்றாரு, பாகிஸ்தான் வரையும் போயிட்டாப்ல. இவர் அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான்லேருந்து ஆளை செட் பண்ணி அமைச்ச மாதிரி ஒரு செட்டிங்கை சொல்கிறாப்புல. காவல்துறை ஒருதலைபட்சமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவல்துறைக்கு என்ன இருக்குது, அழகாக சிசிடிவி எடுத்து போட்டாங்க, ரெக்கார்டு கையில் இருக்குது. வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஊர் ஃபுல்லாக ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், மதுரை ஆதீனம் ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியர். பேர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. மதுரை ஆதீனம், அவருடைய பேர் ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியர். அப்படி ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக தவறான ஒரு செயலை அவரே செஞ்சிருக்காரு. வேற யாரும் செஞ்சால் கூட பரவாயில்ல. அவரே ஸ்பாட்ல இருந்து அவரே அந்த சம்பவத்தை செய்திருக்கிறார். ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே அவர் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு தவறான முறையில் நடத்தியிருக்கார் அப்படின்றத நம்ம சொல்லணும். என்ன அது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மிக ஞானியான ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் கடந்த 2ஆம் தேதி கார் மூலமாக சென்னை நோக்கி வருகிறார். எதுக்கு வரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைவ சித்தாந்த மாநாடு சென்னையில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதில் பங்கேற்பதற்காக இவர் என்ன பண்ணார் கேட்டால், மிக முக்கியமான நபர்கள்லாம் அதில் கலந்துருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இவர் சேலம் வழியாக சேலம் முழுந்திருப்பேட்டை அந்த பைபாஸில் வரும்போது, அங்கே ஒரு கிராசிங்கில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஃபார்ச்சுனர் வாகனம் இவர் அந்த ஃபார்ச்சுனர் இருக்காரு, டிரைவர் வண்டியை ஓட்டுறாரு. மிக அதிவேகமாக வண்டியை ஓட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது ஒரு ஷிஃப்ட் டிசைர் வண்டி வருது. அந்த வண்டி அது ஆன் ரோட்டில் வந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் கிராஸ் பண்ணுறாங்க. நிறுத்தி நிதானமாக போயிருக்கலாம். பட் ஆனால் திடீர்னு அப்படியே ரேஸில் வர மாதிரி இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது லைட்டாக தான் உரசல் ஏற்படும். பெரிய ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷனாக இருந்தாருன்னா ஆதினம் பெல்ட்டே அடிச்சிருப்பாப்புல. ஆனால் ஆதினம் பெல்ட் அடிக்காமல் லைட்டாக ஒதுங்கி லைட்டாக ஓரமாக போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர்ஸில் போய் வண்டி நிறுத்துகிறாங்க. வண்டி நிறுத்தி பார்த்துட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பார்க்குறாங்க. பார்த்த உடனே மதுரை ஆதீனம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 100க்கு கால் பண்ணோம். இது இது சம்பவம் நடந்து உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த வாகனத்தில் வந்தவங்களும் போய் ஏதோ கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த சைவ சித்தாந்த மாநாடு அந்த சமயத்திலே இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு கேட்டால், நான் இங்கே இருப்பதே இறைவனர்களால் தான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விபத்தில் என்னை காலி பண்ணுறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதை சொல்கிறதே எதுக்கு அதை சொல்லணும்? அந்த சம்பவம் இப்படி சொன்ன உடனே இது அந்த சைவ சித்தாந்த மாநாட்டு அந்த நிகழ்வின் அப்போதே செய்தியான உடனே கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்பாட்டை என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க லிமிட்டில் வருது. இந்த ஸ்பாட்டில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆய்வு பண்ணுவோம். இந்த இந்த மதுரை ஆதீனம் சொல்லுவது சரியா? அவர் உண்மையை தான் சொல்கிறாரா? இல்லை அவர் டிரைவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பயங்கரமான அவன் ஒரு பெரிய கதைக்காரனாக இருப்பான் போல இருக்கு. அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். சரி, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா? ஏன்னா இவங்க இவர் பயங்கரமாக சொல்கிறார், பாகிஸ்தான் வரையும் போயிட்டாப்ல. இவர் அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான்லேருந்து ஆளை செட் பண்ணி அமைச்ச மாதிரி ஒரு செட்டிங்கை சொல்கிறாப்புல. சொன்னோன்னே காவல்துறை இந்த விசாரணையில் இறங்குறாங்க. கள்ளக்குறிச்சி காவல்துறை தீவிரமாக இதை பார்க்கும்பொழுது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்பொழுது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் மதுரை ஆதீனம் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போனாங்க, இதில் தூக்கிட்டு போனாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ தலைவன் ஃபார்ச்சுனரில் அப்படியே பறகுது. ஃபார்ச்சுனர் தான் 100% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறு செய்து அதிவேகமாக வாகனத்தை ஓட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. இவர் இது மாதிரி பேசின பிறகு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, எல்லா பக்கம் இருக்கக்கூடிய
அமைப்புகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நெறைய அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாரி மதத்தை கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார். வேண்டுமென்றே வந்து என்ன பண்றார், ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற வகையில வந்து இவர் பேசிட்டாரு. இப்ப வந்து ஏற்கனவே ஒரு ஆதீனம் ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஆதீனம் பார்த்தீங்க அப்டின்னா, அவரு அருமையான மனுஷன். அவரு இறந்து போயிட்டாரு. தங்கமான மனுஷன். அவர் வந்து மத நல்லிணக்கத்தை விரும்பியவர். அவரு எங்கேயுமே வந்து தேவையில்லாத வாய் விட மாட்டாப்ல, தேவையில்லாத கதை சொல்ல மாட்டாப்ல, அ ட டைம் லைன்ல வரணும்னு ஏதாவது ஒண்ணு வித்தியாசமாலாம் பண்ண மாட்டாப்ல. உங்களுக்கு தெரியும். நடுவுல கூட வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது, நம்ம நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களோட வந்து அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கலந்துரையாடல் வந்து நம்ம பார்த்தோம். அவ்வளோ அருமையா இருக்கும். அவரு வந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனால் இந்த ஆதீனம் இருக்கார் இல்லையா? இவர் வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, புது ஆதீனம் இருக்கார் இல்லையா? இந்த ஆதீனம் ஏதோ ஒரு மத ரீதியாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும். யாராவது ஒருவரை குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும். யார் மீதாவது ஏதாவது ஒரு பழிய போட வேண்டும். அப்படின்னு இவர் சைவ சித்தாந்த மாநாட்டுல போய் என்ன பேசணும்? அந்த மேட்டருக்காக தான் அவர் வராரு. அப்பன்னும்போது ஒரு சமூகத்தில ஏற்றத்தாழ்வுகள் உருவாவதற்கான ஒரு வேலையில வந்து அவங்க ஈடுபட்டதா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த அமைப்புகள்லாம் தொடர்ச்சியாக போராட்டம், ஆர்ப்பாட்டம் இல்ல கம்ப்ளைண்ட் இது அப்படின்னு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உடனே காவல்துறை வந்து இத வந்து ஒரு அறிக்கையா வெளியிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாகனம் நம்ம மதுரை ஆதீனம் இருக்கார் இல்லையா? அதாவது வந்துட்டு அவர் மீது பெரிய தாக்குதல் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான்லேருந்து வந்து அவர் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றார் இல்லையா? அவர் உடைய வாகனம் தவறான திசையில தவறான ஒரு அ அதாவது அவருடைய வாகனம் மிக வேகமாக பயணித்திருக்கிறது. அதேபோல அவருடைய டிரைவர் மேல வந்து 2 பிரிவுகளின் கீழ வழக்கு பதியப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. இத கேள்விப்பட்டோன மதுரை ஆதீனம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பயாஸா இருக்கு. அதாவது வேண்டுமென்றே வந்து இந்த அறிக்கை வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறது. அப்படின்ற மாரி ஆதீனம் சொல்லிருக்காரு. இந்த ஆதீனம்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதீனம், சாமியார் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் இது மாரி ஆட்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க. ஆ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு மதுரை ஆதீனம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஒரு பொது வெளியில பேசுகிறோம். ஏதாவது ஒரு ஃபேக்ட் தெரியாம கதைய கட்டிட்டு போறது வந்து ஒரு மதுரை ஆதீனம்ன்றது ஒரு பழம்பெருமையான ஒரு ஆதீனம். அந்த ஆதீனம் வந்து அந்த ஆதீனத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த ஆதீனத்திற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து அந்த அந்த ஒரு முக்கியமான பதவிகள்ல அவர்கள் இருக்கின்ற போது, அது பொறுப்பை உணர்ந்துல பேசணும். இப்போ மைக்க பார்த்தோனே எத வேணா பேசலாம் அப்படின்னா வந்து அது மிகப்பெரிய தவறாயிடும். குறிப்பாக இப்ப ஆதீனம் அவர்கள் வந்து அதாவது மதுரை ஆதீனம் ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார். இந்த தேசிய பரமாச்சாரியாருடைய இந்த குறிப்பிட்ட அ ப இது வார்த்தைகள் ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் பொழுது இது வந்து என்னன்னு கேட்டா ஒரு கருத்து முரண்பாடு, இதற்கு எதிர்வினை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சட்ட சிக்கல்களை உருவாக்கி ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்குற ஒரு செயல்ல ஈடுபட்டாரு. ஆகவே அவர் மீதும் வழக்கு வந்து பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கும் நெறைய அரசியல் அதான் சொன்னேன் இல்லையா? எப்படிலாம் பொதுமக்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகள், நண்பர்கள்லாம் வந்து அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னால, நம்ம வந்து யாரு எம்எல்ஏவும் பார்க்க முடியாது, எம்பியும் பார்க்க முடியாது. இல்ல நீங்க அது இந்தியா ஃபுல்லாவே அந்த மாரி ஒரு விஷயம் தான். அது மாரி தான் இன்னைக்கு சாமியார்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகளோடு நட்பு வட்டாரத்தில இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள். ஆனா, குறிப்பா நீங்க பொது வெளியில பேசும்போது எதை பற்றி பேசுகிறோம் என்பதை தெரியாமலே இன்னைக்கு வந்து ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் வந்து பேசியிருக்கார். அதுவும் இல்லாம காவல்துறை அறிக்கையையும் அவர் என்ன பண்றார் சுட்டிக்காட்டி ஒரு விஷயத்த சொல்றார். காவல்துறை ஒருதலைபட்சமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. காவல்துறைக்கு என்ன இருக்கு? அழகா சிசிடிவி எடுத்து போட்டாங்க. ரெக்கார்டு கையில இருக்கு. என்ன நடந்ததோ அது வந்து என்னன்னு கேட்டா விசாரிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயத்திற்குள்ள நீதிமன்றம் போவோம். இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. யாராவது வச்சு பேசுவாரு. அப்படின்னும் பொழுது அதற்கான ஒரு சிக்கலை வந்து தீர்த்து கொள்ளணுன்றது தான் காவல்துறை இருக்கு. அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் வந்தவர்கள் வந்து அவர்களும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இது மாரி வந்து அதிவேகமாக இந்த வாகனம் வந்து நம்ம சாமியாரோட வாகனம், ஆதீனத்தோட வாகனம் அவ்வளோ வேகமா போயிருக்கு அப்படின்ட்டு. ஆகவே ஆதீனம் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போகும்போது அந்த அவசரத்தில போனதுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தானே தவிர, ஆதீனம் வந்து இன்னைக்கு ஒரு விஷயமாகவே இதை வந்து மடைமாற்றி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் இன்னைக்கு வந்து செயல்பட்டு அவருடைய வார்த்தை அது மாரி தடித்திருக்கிறது. ஆகவே
அவ மதுரை ஆதீனத்தினுடைய வாகன ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு சம்பவமா தவிர, இவரை வந்து பிளான் பண்ணியோ, இல்ல வந்து ஐடியா பண்ணியோ இவர வந்து என்ன பண்ணா, அடிக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவமாக தெரியவில்லை என்பது காவல்துறையின் அறிக்கை. ஆகவே அந்த ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரியான நடவடிக்கைலாம் தேவைப்படும்போது எடுக்காதனால தான் கோர்ட் உள்ள நுழைஞ்சு எல்லாத்துக்கும் கோர்ட் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. ஊழல் நடக்குது அப்படின்னும்போது அந்த டைமே நடவடிக்கை எடுக்காம விட்டதுனால தான் திருப்பி கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரீஓப்பன் பண்ணுறான் கேஸ் எல்லாம். எடுப்பா அந்த கேஸ் எடு. எப்படிப்பா நீ அதை க்ளோஸ் பண்ண அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சம்பவம் இது ஒரு காமன் மேன் பேசினா என்ன ஆகும்? அப்படின்னும்போது ஒரு பொறுப்புள்ள ஒரு மதுரை ஆதீனம் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் விட்டிருக்காருன்னும் போது பொது வெளியில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்கக்கூடாது, அரசாங்கமும் தயங்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.